வணக்கம். மீண்டும் ஒரு தடவை பத்திரிகை செய்திகள் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி. என்றும் முக்கியமான செய்திகள் பத்திரிகைகளில் அடங்கியிருக்கிறது. யாழ்ப்பாணத்தினுடைய எதிர்காலம் இன்றைய பத்திரிகைகளிலே தெரிகிறது. எனவே இன்றைய பத்திரிகைகளில் இருக்கக்கூடிய முக்கியமான செய்திகளை நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். குறிப்பாக தலைப்பு செய்திகள், முன்பக்க செய்திகள், உட்பக்க செய்திகள் என்று பத்திரிகையானது நகர்ந்து செல்லும். பார்த்து கொண்டிருக்கூடிய உறவுகள் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். குறித்த நேரத்துக்குள் முழுமையான செய்திகள் வழங்க முடியாமல் போகலாம். எனவே உடனடியாக நீங்கள் உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள பகலவன் முகநூல் பக்கத்தில் லைக் பண்ணுங்கள், யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்று 7ஆம் தேதி அக்டோபர் மாதம் 2020ஆம் ஆண்டு புதன்கிழமை. இன்றைய தினம் நல்ல நிகழ்வுகளில் ஈடுபடக்கூடிய உறவுகளை வாழ்த்துவதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம். அதே போல் இந்த நாள் உங்கள் எல்லோருக்குமே இனிய நாளாகவும் அமையட்டும். இன்று உதயன் பத்திரிகையினுடைய தலைப்பு செய்தியாக இருக்கக்கூடியது யாழ்வாசிகள் 10 பேருக்கு கொரோனா தொற்று என்கின்ற செய்தி உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதாவது யாழ்ப்பாணம் மாவட்டத்தை சேர்ந்த 10 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது என்று வடக்கு மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் மருத்துவ கலாநிதி கேதீஸ்வரன் தெரிவித்தார் என்று அந்த செய்தி காணக்கூடியதாக இருக்கிறது. கொரோனா ஆரம்பித்து ஒரு வருடமாக போகின்றது. இந்த காலப்பகுதிக்குள்ளே அதிகளவான தொற்று இனங்காணப்பட்டது நேற்றைய தினமே. அதுவும் குறிப்பாக அங்கே கம்பகா, அதாவது ஆடை தொழிற்சாலையில் இருந்து பணியாற்றி வீட்டுக்கு திரும்பக்கூடிய அந்த பெண்மணியின் மூலமாக அதிகளவான தொற்று பரவி இருக்கிறது. குறித்த பெண்மணி குறித்து நாங்கள் கோபப்பட தேவையில்லை. இது ஒரு செய்தியாகவே நாங்கள் பார்க்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். கடந்த காலத்திலேயும் இவ்வாறான சம்பவங்கள் இடம்பெற்றது. அந்த குறித்த பெண் தான் ஒரு தொற்றுடையவர் என்று தெரிந்து அவ்வாறு பயணிக்கவில்லை. அதே போல அந்த தொற்று யாருக்கு எப்பொழுது ஏற்படும் என்றும் சொல்ல முடியாத சூழ்நிலையில் இருக்கிறோம். எனவே அவரை விமர்சிப்பதை தவிர்த்து நாங்கள் இந்த செய்தியை அறிந்து உடனுக்குடன் எங்களை நாங்கள் பாதுகாப்பதே பொருத்தமானதாக இருக்கும். எனவே அந்த விதத்திலே வார இறுதி நாட்களில் யாழ்ப்பாணத்திலே ஊரடங்கு அமல்படுத்த வாய்ப்பிருப்பதாக ஒரு செய்தி காணக்கூடியதாக இருக்கிறது. இந்த வார இறுதி நாட்களில் யாழ்ப்பாணம் மட்டுமல்லாமல் நாடு முழுவதும் ஊரடங்கு சட்டம் நடைமுறைப்படுத்தப்படக்கூடும் என்று அரச உயர்மட்ட குழு ஒன்று தகவல் வெளியிட்டிருப்பதாக அந்த செய்தி காணக்கூடியதாக இருக்கிறது. அதே போல அபாய கட்டத்தில் யாழ் என்கின்ற செய்தியும் காணக்கூடியதாக இருக்கிறது. யாழ் மாவட்டத்தில் தற்பொழுது மிகவும் சிக்கலான நிலைமையை காணப்படுகிறது. இவ்வாறு இந்த சிக்கலான நிலைமை அபாயகரமான சூழல் என்று நாங்கள் தற்பொழுது கருதும் புங்குடுதீவு பகுதி முழுமையாக முடக்கப்பட்டுள்ளதாக அரசு அதிபர் தெரிவித்திருக்கக்கூடிய விடயமும் இன்றைய பத்திரிகைகளிலே காணக்கூடியதாக இருக்கிறது. இதை தவிர புங்குடுதீவு முழுவதுமாக லாக்டவுன் என்கின்ற செய்தியும் இன்றைய பத்திரிகையிலே காணக்கூடியதாக இருக்கிறது. புங்குடுதீவில் பெண் ஒருவருக்கு கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதால் 1212 குடும்பங்களைச் சேர்ந்த 3915 பேர் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளதாக அந்த செய்தி காணக்கூடியதாக இருக்கிறது. அதே போல ஆசனம் திருத்தியவரும் தனிமைப்படுத்தலில் என்கின்ற செய்தியும் காணக்கூடியதாக இருக்கிறது. அதாவது கொழும்பிலிருந்து யாழ்ப்பாணம் வருவதற்கு குறித்த புங்குடுதீவு பெண்மணி 4 பேருந்துகளை பயன்படுத்தி இருக்கிறார். குறிப்பாக கொழும்பிலிருந்து வரும்பொழுது இடையிலே இன்னொரு பஸ்ஸுக்கு மாற வேண்டி ஏற்பட்டிருக்கிறது. அந்த பேருந்து பழுதடைந்த காரணத்தால் இன்னொரு பேருந்துக்கு மாற வேண்டியிருக்கிறது. அந்த பேருந்திலிருந்து அந்த பேருந்து பருத்தித்துறையை நோக்கி பயணிக்கக்கூடிய பேருந்து என்பதால் அவர் கொடிகாம சந்தியிலே இறங்கி இருக்கிறார். பின்பு கொடிகாம சந்தியிலிருந்து யாழ்ப்பாணம் வந்து யாழ்ப்பாணத்திலிருந்து புங்குடுதீவுக்கு சென்றிருக்கிறார். இந்த வாகனங்களுடைய இலக்கங்களும் வாகனத்தினுடைய நேர அட்டவணைகளும் நேற்றைய பத்திரிகை செய்திகளிலே நாங்கள் வழங்கியிருந்தோம். இப்பொழுது அந்த மேலும் ஆராயப்பட்டு வருகின்ற பொழுது அவர் இருக்கக்கூடிய அந்த ஆசனம் ஒரு பழுதடைந்த நிலையில் காணப்பட்டிருக்கிறது. அந்த ஆசனத்தை சரி செய்யக்கூடிய அந்த நபர் அவரும் இப்பொழுது இனங்காணப்பட்டிருக்கிறார். அவரும் இப்பொழுது தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறார். அந்த நபரை விசாரித்த பொழுது அவர் அரியாலையில் இருக்கக்கூடிய தன்னுடைய சகோதரியின் வீட்டுக்கு சென்றிருக்கிறார். அப்பொழுது அவர் அந்த வீட்டுக்கு சென்றமையால் அந்த சகோதரியினுடைய குடும்பத்தினரும் இப்பொழுது தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக அந்த குடும்பத்தினர் தனிமைப்படுத்தப்பட்ட குடும்பத்தில் ஒருவர் கிளிநொச்சி பல்கலைக்கழக யாழ் வளாகம் கிளிநொச்சி பல்கலைக்கழகத்திலே கடமையாற்றக்கூடிய ஒருவராக இருந்திருக்கிறார். எனவே அவரை உடனடியாக தனிமைப்படுத்தலுக்கு அழைக்கும் பொழுது பொது போக்குவரத்தை பயன்படுத்த முடியாது என்கின்ற காரணத்தால் பல்கலைக்கழக வாகனத்திலே அவரை வீட்டுக்கு வரும்படி பணித்திருக்கிறார்கள். ஆனால் பல்கலைக்கழக பொறுப்பாளர் அதனை அனுமதிக்கவில்லை அந்த வாகனத்தை பயன்படுத்துவதற்கு. உடனே அவர் தன்னுடைய நண்பர் ஒருவருடைய உதவியோடு அரியாலைக்கு வந்து இப்பொழுது அவரும் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறார்.
எனவே இவ்வாறு யாழ் மட்டுமில்லாமல் இலங்கை முழுவதும் இப்பொழுது குறித்த சமூக பரவல் என்கின்ற அந்த பாதையிலே பயணித்து கொண்டிருக்கிறது. எனவே குறித்த விடயம் இலங்கை முழுவதையுமே ஆட்டி படைக்கக்கூடியதாக இருக்கிறது. எனவே இன்று அதிகளவான செய்திகள் குறித்த மாவட்டம் சம்பந்தமானதும், அதாவது ஆடை தொழிற்சாலையிலே பணியாற்றக்கூடிய 832 பேருக்கு தொற்று உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. நேற்று மட்டும் 739 பேர் அடையாளம் காணப்பட்டிருக்கிறார்கள். எனவே இந்த விடயம் இப்பொழுது கதிகலங்கும் கம்பகா என்கின்ற தலைப்பிலே கூட செய்திகளை காணக்கூடியதாக இருக்கிறது. கம்பகா மட்டுமல்லாமல் கதிகலங்கும் இலங்கை என்று கூட சொல்லலாம். என்று சொன்னால் அதிகளவாக ஒரே நாளிலே இனங்காணப்பட்ட நபர்களாக நேற்றைய தினம் இனங்காணப்பட்ட 729 பேரை காணப்படுகிறார்கள். குறிப்பாக நாங்கள் இப்பொழுது பார்த்த விடயம் அந்த பெண்மணி பயணித்த வாகனத்தினுடைய சீட்டை சரி செய்தவர், இருக்கையை சரி செய்தவர் அவருடைய சகோதரி குடும்பத்திலே இருக்கக்கூடிய பல்கலைக்கழக வளாகத்தில் பணியாற்றக்கூடிய பெண்மணி. அந்த பெண்மணி என்னும் பலரோடு பழகியிருக்கலாம். எனவே இந்த சமூக தொற்று என்பது மிகவும் விரைவாக பரவக்கூடிய விடயமாக இருக்கும். எனவே ஒவ்வொருவரும் அதன் பாரதூரத்தை அறிந்து கடமையாற்ற வேண்டியவர்களாக இருக்கிறார்கள், பயணிக்க வேண்டியவர்களாக இருக்கிறார்கள். நேற்றைய தினம் கூட பல வங்கிகளுக்கு செல்ல கிடைத்தது. அந்த வங்கிகளுக்கு சென்றவர்கள் முகக்கவசம் அணியாமல் சென்றதும், பொதுவாக பயன்படுத்தக்கூடிய பேனாக்களை பயன்படுத்துவதையும் நன்றாக காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே எங்களுடைய யாழ் மக்கள் இதனுடைய பாரதூரத்தை உணர்ந்து செயற்படுவது மிகவும் அரிதாகவே காணப்படுகிறது. எனவே மக்கள் இந்த பாரதூரத்தை அறிந்து உணர்ந்து செயற்பட வேண்டியவர்களாக இருக்கிறோம். எனவே இந்த விடயத்திலே அவதானம் மிகவும் அவசியமாக இருக்கிறது. இந்த நேரத்திலே தொற்றுக்குள்ளாகி இருக்கக்கூடிய ஜுவதிக்கு கடந்த வாரம் நிச்சயார்த்தமும் நடந்திருக்கிறது. அதற்கும் அவர் யாழ் வந்து சென்றிருக்கிறார். எனவே அவர் யாழ்ப்பாணத்திலே எந்தெந்த கடைகளுக்கு சென்றார் என்கின்ற விடயங்கள், அவர் எங்கு சென்றார் என்கின்ற விடயங்களும் இப்பொழுது ஆராயப்பட்டு வருகிறது. இந்த நேரத்திலே இந்த பெண்மணி, அதாவது கம்பகாவில் இருந்து வந்திருக்கக்கூடிய பெண்மணி எவ்வாறு இப்பொழுது பல இடங்களுக்கு சென்றிருந்தார் என்ற விடயங்களை நாங்கள் பார்த்திருந்தோம். அவர் மூலமாக இருக்கக்கூடிய விடயங்களையும் நாங்கள் இப்பொழுது பார்த்திருந்தோம். இப்பொழுது அவருடைய நிச்சயதார்த்தத்திலே பங்கு பெற்றி இருக்கக்கூடிய உறவுகள் சம்பந்தமாக நாங்கள் அந்த செய்தியை பார்க்கலாம். இவர் யாழ் மாவட்ட செயலகர் மகேசன் இந்த விடயம் தொடர்பான விடயங்களிலே மிகுந்த கவனம் எடுத்திருப்பது காணக்கூடியதாக இருக்கிறது. யாழ் மாவட்ட செயலகத்தில் யாழ் மாவட்ட கொரோனா தடுப்பு செயலணி கூட்டம் நேற்று மாலை இடம்பெற்றிருக்கிறது. அதிலே பல விடயங்கள் அங்கே அலசப்பட்டிருக்கிறது. இந்த கம்பகா மாவட்டத்திலிருந்து யாழ் ஆடை தொழிற்சாலையில் பணியாற்றி கொரோனா உறுதிப்படுத்தப்பட்ட பின்னர் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கையில் இலங்கையில் சமூக மட்டத்தில் கொரோனா பரவல் தொற்று உள்ளமை கண்டறியப்பட்டுள்ளது. கொரோனா தொற்றுடன் கண்டறியப்பட்ட பெண்ணுடன் ஆடை தொழிற்சாலையில் பணியாற்றி 500 பேருக்கு மேல் தொற்றுக்குள்ளாகி இருக்கிறது இப்பொழுது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. அத்துடன் பலர் தமது வீடுகளுக்கு பேருந்துகளில் பயணித்தமையால் பொது பேருந்துகளை இவர்கள் பயன்படுத்தி வீடுகளுக்கு சென்றிருப்பார்கள். அவர்களுக்கும் தெரியாது தமக்கு தொற்று இருக்கின்ற விடயம். எனவே அதனால் அந்த பேருந்துகளிலே பயணிக்கக்கூடியவர்கள் கூட இப்பொழுது அலசி ஆராய்ந்து கண்டுபிடிக்க வேண்டிய சூழலிலே இருக்கிறது. எனவே நாங்கள் தேவையற்ற பயணங்களையும் தேவையற்ற பொது போக்குவரத்துகளையும் பயன்படுத்துவதை தவிர்ப்பது மிக சிறந்ததாக இருக்கும். அவர் 26ஆம் தேதி யாழ்ப்பாணம் வந்திருக்கிறார். அவருக்கு நிச்சயதார்த்தம் நடந்துள்ளது என்று சுகாதாரத்துறை அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். இந்த யுவதி மீண்டும் 28ஆம் தேதி கம்பகா திரும்பியுள்ளார். பின்னர் 3ஆம் தேதி மீண்டும் திரும்பி வந்துள்ளார். அவர் 3ஆம் தேதி யாழ்ப்பாணம் திரும்பி வந்த பயண விவரமே வடக்கு சுகாதார திணைக்களத்தால் இப்பொழுது வெளியிடப்பட்டிருக்கிறது. இவருக்கு தொற்று எப்பொழுது ஏற்பட்டது என்பது தெரியாது. என்னென்னு சொன்னால் அவர் 28ஆம் தேதி போயிருக்கிறார். அந்த விடயங்கள் அவர் போகும் பொழுது எந்தெந்த பேருந்துகளை பயன்படுத்தினார் என்கின்ற விடயங்கள் எல்லாம் இருக்கிறது. அதேவேளை இந்த யுவதிக்கு மீசாலையை சேர்ந்த ஒருவருடன் நடந்த திருமண நிச்சயதார்த்தத்தில் நிகழ்வில் பலர் கலந்து கொண்டிருக்கிறார்கள் என்று தெரிவிக்கப்படுகிறது. அவர்களை இனங்கண்டு தனிமைப்படுத்தும் நடவடிக்கைகளும் இப்பொழுது முன்னெடுக்கப்பட்டுள்ளது. நிச்சயதார்த்தத்தின் போது யுவதியுடன் பயணித்தவர்கள், அவர்களது குடும்பத்தினர், முச்சக்கர வண்டி சாரதி என 20 பேர் சாவகச்சேரி சுகாதாரத்துறை அதிகாரிகளால் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளனர். அதேவேளை யுவதியுடன் பேருந்தில் பயணித்த எழுதுமட்டுவாளைச் சேர்ந்த 5 மிரிசுவில் தெற்கைச் சேர்ந்த 7 பேரும், கச்சாயைச் சேர்ந்த 2 அல்லாரியைச் சேர்ந்த 1 நாவற்குழியைச் சேர்ந்த 3 கொடிகாமம் வடக்கைச் சேர்ந்த முச்சக்கர வண்டி சாரதி 2
அவரும் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறதாக அந்த செய்தியும் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே அந்த பெண்மணியோடு பயணித்த மேற்குறிப்பிட்டிருக்கக்கூடிய பிரதேசவாசிகளுக்கு ஏதாவது தொற்றிருப்பின் அந்த பிரதேசத்திலே அவர்கள் பழகியிருக்கிறவர்கள் மூலமாகவும் தொற்றுகள் பரவ வாய்ப்பு இருக்கிறது. எனவே திரும்ப திரும்ப நாங்கள் கேட்டுக்கொள்ளக்கூடியது தேவையற்ற சந்திப்புகளை மேற்கொள்வதை தவிர்க்கலாம். அதே போல் தேவையற்ற விதத்திலே பயணிப்பதை தவிர்க்கலாம். பொது போக்குவரத்துகளை பயன்படுத்துவதை தவிர்ப்பது 100% சிறந்ததாக அமையும். பரீட்சைகள் தொடர்பில் இன்றைய இறுதி முடிவெடுக்கப்படும். நடைபெற இருக்கிற உயர்தர பரீட்சை, புலமை பரிசில் பரீட்சை போன்ற பரீட்சைகள் இப்பொழுது எதிர்பார்க்கப்பட்டிருக்கிறது. 11ஆம் தேதி புலமை பரிசில் பரீட்சையும் 12ஆம் தேதி உயர்தர பரீட்சையும் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நேரங்களிலே இந்த பரீட்சை சம்பந்தமான இறுதி முடிவு இன்றைய தெரிய வரும் என்கிற விதத்திலே அந்த செய்தி காணக்கூடியதாக இருக்கிறது. ரயிலுடன் மோதி ஒருவர் உயிரிழப்பு என்கின்ற செய்தி காணக்கூடியதாக இருக்கிறது. யாழ்ப்பாண நகர பகுதியில் ரயிலுடன் மோதி ஒருவர் உயிரிழந்திருக்கிறார். இந்த சம்பவம் 1:30 மணி அளவிலே இடம்பெற்றிருக்கிறது. காங்கேசன்துறையிலிருந்து கொழும்பு நோக்கி பயணிக்கக்கூடிய கடகதி போயிரதத்திலே அவர் விபத்துக்குள்ளாகி உயிரிழந்திருக்கிறார். குளத்தில் மூழ்கி மாணவன் ஒருவன் சாவு என்கின்ற செய்தியும் காணக்கூடியதாக இருக்கிறது. ஆவா வினோதனின் வீட்டில் வன்முறை குழு அட்டகாசம் என்கின்ற செய்தியும், போலீசாரால் தேடப்படும் தேவா வீட்டிலும் தாக்குதல் என்கின்ற செய்தியும் இன்றைய பத்திரிகைகளிலே காணக்கூடியதாக இருக்கிறது. இதை தவிர உதயன் பத்திரிகைகளுடைய முன்பக்க செய்திகளையே நாங்கள் இப்பொழுது அலசி ஆராய்ந்திருக்கின்றோம். ஏனைய பத்திரிகைகளுடைய தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். இன்றைய தினம் நல்ல நிகழ்வுகளில் ஈடுபடக்கூடிய உறவுகளை வாழ்த்துவதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம். உங்களுடைய கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்க. அவற்றையும் சேர்த்து கொள்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். இன்றைய தினம் எங்களுக்கு கிடைக்க பெற்றிருக்கக்கூடிய ஒரு வாழ்த்து பார்த்து கொள்ளலாம். இன்று வெகு விமர்சையாக ஆஸ்திரேலியாவில் தனது 16வது வயது பிறந்த தினத்தை கொண்டாடக்கூடிய டிஷானை அன்பு அம்மா, அண்ணா, ஆஷன் மற்றும் ஆஸ்திரேலியாவில் வசிக்கும் மைக்கேல், சித்தி, வவுனியாவில் வசிக்கும் பெரியம்மா, பெரியப்பா, அங்கிள், பரா ஆண்டி, அன்புக்குரிய ஆண்டிமார் அவரை வாழ்த்தி இருப்பதாக, இவர் நீண்ட காலம் நீடுழி வாழ வேண்டும் என்று வாழ்த்துவதாக ஒரு வாழ்த்து கிடைக்க பெற்றிருக்கிறது. அவருடைய புகைப்படமும் எங்களுக்கு அனுப்பி வைத்திருக்கிறார்கள். இந்த வாழ்த்தை நாங்கள் வாழ்த்தலாம் பக்கத்திலும் சேர்த்து கொள்வோம். எனவே உங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்க விரும்பினாலும் நீங்கள் உங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிங்க. அவற்றையும் சேர்த்துக்கொள்ள நாங்கள் தயாராக இருக்கின்றோம். அதே போல் பார்த்து கொண்டிருக்கக்கூடியவங்க உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். சுரேன் ஹாய் குட் மார்னிங் சொல்லியிருக்கிறார். காந்தரூபன் குட் மார்னிங் அண்ணான்னு சொல்லியிருக்கிறார். அதே போல் தர்ஷன் குட் மார்னிங் சொல்லியிருக்கிறார். சோமு ஹாய் சொல்லியிருக்கிறார். பார்த்து கொண்டிருக்கக்கூடிய உறவுகள் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். அவற்றையும் சேர்த்துக்கொள்ள நாங்கள் தயாராக இருக்கின்றோம். பலம்புரி பத்திரிகையினுடைய தலைப்பு செய்தி நாங்கள் ஏற்கனவே பார்த்தது. ஆடை தொழிற்சாலையில் 832 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி. நேற்று மட்டும் 739 பேர் அடையாளம் என்கின்ற செய்தி பலம்புரி பத்திரிகையினுடைய தலைப்பு செய்தியாக காணப்படுகிறது. கொரோனாவின் தாண்டவம் உக்கிரம், கட்டுக்கடங்காது அதிகரிக்கும் தொற்றாளர்கள். நேற்று மட்டும் 739 பேருக்கு தொற்று என்கின்ற செய்தி இன்றைய செய்தியாக காணக்கூடியதாக இருக்கிறது. தினக்குரல் பத்திரிகையினுடைய தலைப்பு செய்தியாக காணக்கூடியதாக இருக்கிறது. தொடர்ந்து அந்த செய்தியில் ஒரே நாளில் அதிகூடிய தொகை பதிவு என்கின்ற செய்தியும், நாட்டில் பல பகுதிகளுக்கும் பரவும் அபாயம் என்கின்ற செய்தியும் இன்றைய தினம் இந்த செய்திகளிலே காணக்கூடிய விடயமாக இருக்கிறது. அதே போல ஏனைய பத்திரிகை செய்திகளை பார்த்து கொள்ளலாம். அச்சுறுத்தும் கொரோனா, திணறுகிறது இலங்கை என்று தலைப்பிட்டிருக்கிறது இலக்கு பத்திரிகை. அதே போல சுபீட்சம் பத்திரிகையின் தலைப்பு செய்தியாக மட்டக்களப்பு எல்லைப்புற காணிகளை அபகரிக்கும் அம்பாறை மாவட்டத்தைச் சேர்ந்த பௌத்த பிக்கு தலைமையிலான குழுவினர் என்ற ஒரு செய்தியும் காணக்கூடியதாக இருக்கிறது. உலகம் ஒரு புறம் கொரோனா அச்சத்தால் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. கொரோனாவால் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது ஒரு புறம் இவ்வாறான எளிதரமான செயல்களும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. கோவிட்-19 இதுவரை 708 பேருக்கு தொற்று உறுதி. 4 பிரதேசங்களில் போலீஸ் ஊரடங்கு அமுல். நாடு முழுவதிலும் விழாக்கள், ஒன்று கூடல்களுக்கு தடை. சுகாதார அமைச்சு அறிவிப்பு என்கின்ற செய்தியும் இன்றைய தினகரன் பத்திரிகையினுடைய தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருக்கிறது. ஏனைய பத்திரிகைகளுடைய தலைப்பு செய்தியாக ஈழநாடு பத்திரிகையின் தலைப்பு செய்தியாக கம்பகாவில் கட்டுமீறும் நிலைமை. நேற்று மட்டும் 729 பேருக்கு கொரோனா, ஒரே நாளில் அதிகூடிய எண்ணிக்கை இது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல காலை கதிர் பத்திரிகையினுடைய தலைப்பு செய்தியாக கம்பகாவை புரட்டி எடுக்கும் கொரோனா. நேற்று மட்டும் 729 பேருக்கு தொற்று உறுதி. ஆடை தொழிற்சாலையில் மொத்தம் 831 பேர் அடையாளம். யாழ் மாவட்டத்தைச் சேர்ந்த 11 இளம் பெண்களும் பாதிப்பு என்கின்ற செய்தி காணக்கூடியதாக இருக்கிறது.
எனவே இந்த விடயங்கள் குறித்து நாங்கள் மிகவும் அவதானமாக இருக்க வேண்டும். யாழ்ப்பாணத்திலும் இப்பொழுது அதிகளவான தொற்றுக்குள்ளாக கூடிய சம்பவங்களும் நேற்றே இடம்பெற்றிருக்கிறது. எனவே நாங்கள் அவதானமாக இருக்க வேண்டும். யாழில் தனியார் கல்வி நிறுவனங்கள் இன்று முதல் மூடப்படுவதாக அறிவிப்பு என்கின்ற செய்தி காணக்கூடியதாக இருக்கிறது. ஒன்று கூடல்களுக்கு தடை விதிப்பு என்கின்ற செய்தி. நாடு முழுவதும் இனிமேல் அனுமதி இல்லாமல் ஒன்று கூடல்கள் நடாத்த முடியாது என்கின்ற செய்தியும் இன்றைய பத்திரிகைகளிலே காணக்கூடியதாக இருக்கிறது. கொரோனாவின் மூலம் எங்கே விடை தெரியாது தொடரும் வினா என்கின்ற செய்தியும் காணக்கூடியதாக இருக்கிறது. அதாவது எவ்வாறு இந்த தொற்று ஏற்பட்டிருக்கிறது என்பதை கண்டுபிடிக்க முடியாத சூழலிலே இப்பொழுது இலங்கை நிர்வாகத்தினர் இருக்கிறார்கள். சமூக தொற்று எவ்வாறு ஆரம்பித்திருக்கிறது என்பதை கண்டுபிடிக்கும் பொழுது, மூலத்தை கண்டுபிடிக்கும் பொழுது மட்டுமே அதனை கட்டுப்படுத்த முடியும். ஆனால் இலங்கை முழுவதும் இது பரவி விட்டது என்று சொன்னால் மூலத்தை கண்டுபிடிப்பது ஒரு தேவையற்றதாக இருக்கும். என்று சொன்னால் பரவலை கட்டுப்படுத்துவதிலே கவனங்கள் செலுத்த வேண்டியிருக்கும். திலீபன் தீவிரவாதி என்றால் சிறுவனுக்கு பிஸ்கட் கொடுத்து சுட்டு கொன்றவர்கள் தியாகிகளா? கயேந்திரன் எம்பி பாராளுமன்றத்தில் கேள்வி என்கின்ற செய்தி காணக்கூடியதாக இருக்கிறது. நாட்டுக்குள் கொரோனா, வீட்டுக்குள் முடங்குங்கள், ஆடை தொழிற்சாலை ஊழியர்கள் குடும்பத்தினரிடம் கோரிக்கை என்கின்ற செய்தி இராணுவ தளபதியுடைய செய்தியாக இருக்கிறது. பரீட்சைகள் நடைபெறுமா இன்றைய முடிவு என்கின்ற செய்தியும், பஸ் கட்டணங்களை மாற்றுமா கொரோனா என்கின்ற செய்தி காணக்கூடியதாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால் பேருந்துகளிலே மட்டுப்படுத்தப்பட்டவர்களே பயணிக்க முடியும். அவ்வாறு பயணிக்கும் பொழுது ஏற்படக்கூடிய செலவுகளை நிவர்த்தி செய்வதற்கு என்று சொல்லிக்கொள்ளலாம். அதற்கு கட்டணங்களை உயர்த்துவதற்கு வாய்ப்பு இருப்பதாக கருதப்படுகிறது. யாழில் 173 பேருக்கு பரிசோதனை, ஒருவருக்கும் கொரோனா தொற்று இல்லை என்கின்ற செய்தியும் காணக்கூடியதாக இருக்கிறது. மிக முக்கியமான 48 மணித்தியாலங்கள், அதன் பின்பே அடுத்த கட்ட நடவடிக்கை. அமைச்சர் ஹேலியர் அம்புக்கலை என்கின்ற செய்தியும், அங்கு சென்றவர்களால் எங்கு தேடுவதென போலீசார் தடுமாற்றம் என்கின்ற செய்தியும் காணக்கூடியதாக இருக்கிறது. மினுவாங்குடி ஆடை தொழிற்சாலையில் அடையாளம் காணப்படும் கொரோனா தொற்றாளர்களுடன் பழகியவர்களை தேடும் நடவடிக்கையின் போது பலர் தவறான இடங்களுக்கு சென்றுள்ளதால் சிலர் உண்மையான தகவல்களை வழங்குவது பாரிய சிக்கல்களை ஏற்படுத்தி இருப்பதாகவும் அறியக்கூடியதாக இருக்கிறது. அதாவது வெளிப்படையாக கூற முடியாத பல இடங்களுக்கும் அவர்கள் சென்றிருக்கிறார்கள். எனவே அங்கிருந்து யார் எங்கிருந்து வந்து அதனை கொண்டு சென்றார்கள் என்கின்ற விடயங்களும் இருக்கிறது. எனவே அதற்காகத்தான் தலைப்பிட்டிருக்கிறார்கள். அங்கு சென்றவர்களால் எங்கு தேடுவதென போலீசார் தடுமாற்றம் என்று தலைப்பிடப்பட்டிருக்கிறது. எனவே சமூக இடைவெளியை பேணும்படி கடந்த ஒரு வருடங்களாக அறிவுறுத்தப்பட்டு வரக்கூடிய இந்த கால பகுதிகளிலும் நெருக்கமான விடயங்கள் பல இடம்பெற்றிருக்கின்றன. அதனால் நாடு மிகுந்த அச்சத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. ஊரடங்கு பகுதிகள் இராணுவத்தினுடைய வசம் என்கின்ற விதத்திலே புகைப்படங்களுடன் செய்தியும் காணக்கூடியதாக இருக்கிறது. தொடர்ந்து ஏனைய செய்திகளை பார்த்து கொள்ளலாம். உங்களுடைய இம்ரான் இணைந்து குட் மார்னிங் சொல்லியிருக்கிறார். அதே போல் ஏனைய உறவுகளும் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய உறவுகள் உங்களுடைய அதே போல் நிஃபாஸ் இணைந்து இணைந்திருக்கக்கூடிய விடயங்களை தெரிவித்திருக்கிறார். அகஸ்டா குட் மார்னிங் சொல்லியிருக்காங்க. அதே போல் பல உறவுகள் இணைந்து கொண்டிருக்கிறீங்க, அவற்றையும் சேர்த்துக்கொள்ள நாங்கள் தயாராக இருக்கிறோம். குளத்தில் குளித்த சிறுவன் நீரில் மூழ்கி உயிரிழப்பு, பொது குடியிருப்பிலே சம்பவம் என்கின்ற செய்தி காணக்கூடியதாக இருக்கிறது. உயர்தரம் புலிமை பரிசில் பரீட்சைகள் தொடர்பில் இன்று இறுதி தீர்மானம் என்கின்ற செய்தியும், காய்ச்சல் உள்ளிட்ட கொரோனா அறிகுறி இருந்தால் உடனடியாக சிகிச்சை பெறுங்கள், புறக்கணிப்போர் மீது அரசு நடவடிக்கை என்கின்ற செய்தியும் காணக்கூடியதாக இருக்கிறது. யாழ் குடாநாடு எந்த நேரமும் முடக்கப்படலாம், அவசர நிலைமைக்கு மக்கள் தயாராக இருக்க வேண்டும், யாழ் மாவட்ட அரசு அதிபர் மகேசன் தெரிவிப்பு என்கின்ற செய்தியும் இன்றைய பத்திரிகைகளிலே முன்பக்கத்திலே முக்கியமான இடங்களை பிடித்திருக்கக்கூடியதாக இருக்கிறது. உட்பக்கத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான செய்திகளை பார்க்கலாம். உதயன் பத்திரிகையின் உட்பக்கத்திலே 3ஆம் அலை உருவெடுத்தது, பாதுகாப்பு செயலர் தெரிவிப்பு என்கின்ற செய்தி காணக்கூடியதாக இருக்கிறது. கொழும்பு சந்தை நிலவரமே வெளியேற்றத்துக்கு காரணம், யாழ் வர்த்தகர்கள் தெரிவிப்பு என்கின்ற செய்தி காணக்கூடியதாக இருக்கிறது. தொற்றில் நீடிக்கின்ற மர்மம், பெரும் ஆபத்தான நிலை, அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் செயலாளர் வைத்திய ஹரித தெரிவிப்பு என்கின்ற செய்தியும், கொரோனாவை தடுப்பதற்கு சுகாதார அமைச்சின் 6 தீர்மானங்கள் என்கின்ற செய்தியும் காணக்கூடியதாக இருக்கிறது. கம்பஹா மாவட்டத்தில் கொரோனா தொற்றாளர்கள் இனங்காணப்பட்டதை அடுத்து மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் தொடர்பில்
6 முக்கியமான தீர்மானங்கள் எடுக்கப்பட்டுள்ளன. அந்த விடயங்கள் தொடர்ந்து நீங்கள் பகலவனோடு இணைந்திருங்கள். எந்தெந்த இது அந்த 6 விடயங்கள் என்கின்ற விடயங்களையும் அடுத்தடுத்து நாங்கள் பதிவேற்றுவோம். சிறுவனுக்கு பிஸ்கட் கொடுத்து கொன்றவர்களே பில்லியடன்கள், கஜேந்திரன் எம்பி சபையில் சாடல் என்கின்ற செய்தி காணக்கூடியதாக இருக்கிறது. நிலையம் இருந்தும் பஸ்கள் வருவதில்லை. முல்லைத்தீவு மாவட்டம் புதுக்குடியிருப்பில் பஸ் நிலையம் ஒன்று அமைக்கப்பட்டிருந்த போதும் பஸ் அதில் தரித்து செல்லாத காரணத்தால் பயணிகள் வீதியில் காத்திருக்க வேண்டிய நிலை தொடர்கிறதாக அந்த செய்தி காணக்கூடியதாக இருக்கிறது. மன்னாரில் வீதிகளில் வைத்து குடிநீர் விநியோகம் செய்வதற்கு தடை என்கின்ற செய்தியும் காணக்கூடியதாக இருக்கிறது. வீதிகளில் வைத்து கொள்கலன்கள் குடி தண்ணீர்கள் விற்பனை செய்யப்படுவது மன்னார் சுகாதார திணைக்களத்தால் தடுத்து நிறுத்தப்பட்டிருப்பதாக அந்த செய்தி காணக்கூடியதாக இருக்கிறது. கொரோனா அபாயம் மன்னாரில் அதிகம், சுகாதார பணிப்பாளர் எச்சரிக்கை என்கின்ற செய்தியும், மேய்ச்சல் தரை இல்லாததால் கிளியில் தொடர்கிறது சிரமம், அதிகாரிகள் மேல் பண்ணையாளர்கள் அதிருப்தி என்கின்ற செய்தியும், சுழியோடி அனுமதி தற்காலிகமாக தடை என்கின்ற செய்தியும் காணக்கூடியதாக இருக்கிறது. 10 பேரில் ஒருவருக்கு கொரோனா ஏற்படும் வாய்ப்பு, உலக சுகாதார அமைப்பு தெரிவிப்பு என்கின்ற செய்தியும் காணக்கூடியதாக இருக்கிறது. நாட்டை முடக்கும் எண்ணம் இல்லை என்று இராணுவ தளபதியுடைய கருத்து காணப்படுகிறது. கொரோனா வைரஸ் பரவலை கட்டுப்படுத்துவதற்கு முழு நாட்டையும் முடக்கும், அதாவது லாக்டவுன் செயற்பாடு இலகுவான வழிமுறை என்ற போதிலும் அந்த கட்டத்திற்கு உடனடியாக செல்லாமல் வைரஸ் பரவலை கட்டுப்படுத்துவது எமது எதிர்பார்ப்பாக இருக்கிறது. இவ்வாறு கொரோனா ஒழிப்பு தொடர்பான ஜனாதிபதி செயலணியின் தலைவர் இராணுவ தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் சவேந்திர சில்வா தெரிவித்தார் என்று அந்த செய்தி காணக்கூடியதாக இருக்கிறது. வடக்கில் குறைந்துள்ள சைக்கிள் ஓட்ட வீரர்கள் மாபெரும் போட்டிகளில் 40 பேர் மட்டுமே பதிவு செய்திருக்கிறார்கள் என்கின்ற விடயங்களும் இன்றைய பத்திரிகைகளிலே காணக்கூடியதாக இருக்கிறது. அதே போல் ஏனைய செய்திகளிலே எங்களோடு இறுதி சுற்றுக்குள் கொலிங்ஸ் அணி என்கின்ற செய்தி விளையாட்டு செய்திகள் பக்கத்திலே காணக்கூடியதாக இருக்கிறது. பலமுறை பத்திரிகையின் உட்பக்கத்திலே இருக்கக்கூடிய முக்கியமான செய்திகளாக சீன குடா எண்ணெய் தாங்கிகளை பெற்றுக்கொள்ள இந்திய தரப்புடன் பேச்சுவார்த்தையில் உதயன் கமன் பிள்ளை என்கின்ற செய்தி காணக்கூடியதாக இருக்கிறது. அதே போல் முடக்குவது எளிது, முன்னேறும் வழி அதுவல்ல என்று இராணுவ தளபதியுடைய செய்தியும் இன்றைய பத்திரிகையில் காணக்கூடியதாக இருக்கிறது. அதே போல் பாரம்பரிய மீன்பிடி முறைகளில் இருந்து நவீன முறைகளுக்கு மாறுவதன் மூலமே முன்னேற முடியும் என்று அருட்தந்தை ஜெயக்குமார் சில விடயங்களை மீனவர்களுக்கு தெளிவுபடுத்தி இருக்கிறார். அந்த விடயங்களும் இன்றைய பத்திரிகைகளிலே காணக்கூடியதாக இருக்கிறது. இன்றைய பத்திரிகையில் இருக்கக்கூடிய முக்கியமான செய்திகளை பார்த்திருக்கின்றோம். நீண்ட காலமாக தலைமறைவாகியிருந்த வழிப்பறி கொள்ளைகளுடன் தொடர்புடைய இருவர் ஜாழ் மாவட்ட குற்றத்தடுப்பு போலீசாரால் கைது என்கின்ற செய்தியும் இன்றைய பத்திரிகைகளிலே காணக்கூடியதாக இருக்கிறது. இந்த நேரத்திலே நாங்கள் மீண்டும் அவதானமாக இருக்க வேண்டிய விடயம், செல்லத்துறை செல்வா அவர்களும் இனிய காலை வணக்கம், இலங்கையில் அதிகரிக்கும் கொடிய நோய் அவதானம் தேவை என்கின்ற விடயம் அங்கே சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. அதாவது நாங்கள் ஏற்கனவே சொல்லப்பட்டதின்படி பத்திரிகை கண்ணோட்ட நேரத்திலே நாங்கள் மேலும் பல விடயங்களை சேர்ப்பதாக இருக்கின்றோம். அந்த விதத்திலே காலையிலே முழுவதுமாக ஒரு பொதியொன்றை உங்களுக்கு வழங்குவதற்கு தயாராக இருக்கின்றோம். தொடர்ந்து வாழ்த்துக்கள் நிகழ்ச்சிகளும் இணைத்துக் கொள்வதற்கு தயாராக இருக்கின்றோம். அந்த விதத்திலே இன்றும் நாங்கள் பிறந்தநாள் வாழ்த்து ஒன்றினை சேர்த்திருந்தோம். மீண்டும் உங்களுடைய வாழ்த்துக்களும் இடம்பெற விரும்பினால் நீங்கள் பகலவனுடைய இன்பாக்ஸ் பண்ணலாம். பகலவனுக்கு ஃபேஸ்புக்கிலே மெசேஜ் பண்ணிக்கொள்ளலாம், இல்லைன்னு சொன்னால் கமெண்ட் பண்ணிக்கொள்ளலாம். இங்கே பத்திரிகை செய்திகளின் கீழே கமெண்ட் பண்ணிக்கொள்ளலாம். அதே போல் மெயில் பண்ணலாம். இந்த விடயங்கள் மூலமாக உங்களுடைய வாழ்த்துக்களையும் சேர்த்துக்கொள்ளலாம். உங்களுடைய பிரதேச செய்திகளையும் உடனுக்குடன் அறிவிப்பதற்கு எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். தொடர்ந்து பகலவனோடு இணைந்திருங்கள். மீண்டும் நாளை பத்திரிகை செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றி.